ஒரு பக்கத்தில் சமாதானத்துக்கான சர்வதேச யாத்திரையை பிக்குமார் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது வெளிநாட்டிலேருந்து வந்த பிக்குமார் உண்மையிலேயே அந்த கொளுத்துற வெயிலேயும் சரி மழை பெஞ்சாலும் சரி வெறும் காலோட அந்த தெருக்களில் நடந்து போகிற காட்சி வந்து புல்லரிக்க வைக்கிற காட்சி. அதுவும் சர்வதேச சமாதானத்துக்காக தங்களை வருத்தி இந்த யாத்திரையை மேற்கொள்கிறார். மற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை பிக்குமார் தாய்லாந்துக்கு போய் 2 நாள் ஜொலியாக இருந்துட்டு போத வஸ்துகளோட திரும்பி வந்திருக்கிறார்கள். 110 கிலோ போத வஸ்துகளோட திரும்பி வந்திருக்கிறார்கள். நானும் இன்று பார்த்தாலும் உண்மையாக ஏர்போர்ட்டில் வரைக்கும் நாங்கள் பிக்குவல்னேக்க மதத்தை தாண்டி ஒரு மரியாதை இருக்கிறது. எங்களுக்கே ஒரு என்னடா துறவிகள்ன்ற ஒரு இதுலேயே ஒரு இது இருக்கும், ஒரு மரியாதை. ஆனால் இப்படி ஒரு பேக்கா இவ்வளோ ஒரு எங்கட நாளில் போத வஸ்துன்ற கலாச்சாரம் அதிகரித்து போய் இருக்குன்னு தெரியும். அநியாயமாக போய் கொண்டிருக்குது இளைய தலைமுறை. அப்படி இருக்க அதுவும் ஒரு இதில் இருக்கிறவ ஆக்கள் அவ்வளவு மரியாதை பிக்குவுக்கு. அப்படி இருக்க அவையே இப்படியான ஒரு கேவலமான செயலை செய்யக்க அது 110 கிலோ கொண்டு வந்தாலும் எவ்வளோ ட்ரிக்காக ஒழிச்சு கொண்டு வரீங்கன்னா அதுவும் இளம் படிக்கலை படித்து கொண்டிருக்கணுமாக்கும். இப்போ தான் அந்த குருகுல கல்வி மாதிரி பிக்குக்குரிய படிப்புகளை செய்து கொண்டிருக்கணும் போல. அதை யாரும் அரேஞ்ச் என்னண்டு இப்படி இப்போ ஒருக்கா வந்த மாதிரி தெரியலவே பார்க்க. இதுக்குள்ள எங்களை நாடப்போ இங்கே முன்னோர போது இப்படியான கேவலமான நடந்துருந்தா யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஒரு காலத்தில் இலங்கையில் இருந்து தான் போதைப்பொருள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஏற்றுமதி செய்யப்பட்டது ஒரு இல்லை, இலங்கையிலிருந்து போதைப்பொருள் கடத்த போய்க்க வெளிநாட்டுக்காரர்களை கைது செய்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இலங்கைக்கு போதைப்பொருள் கொண்டு வர வெளிநாட்டவர்களும் எங்களோட உள்ளூராக்களும் கூடியிருக்குண்டா அந்த அளவுக்கு இலங்கையில் போதை வஸ்து பாவனை அதிகரிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. இது என்னென்னு இந்த பழக்கம் உருவானதுன்றது ஒரு உண்மையிலே ஒரு ஆழமாக போய் பார்க்க வேண்டிய விஷயம். காரணம் என்னென்னா இது ஒரு சர்வதேசத்தின் ஆதரவு இல்லாமல் இப்படியான விஷயங்கள் நடக்காது. சர்வதேசம் வந்து நாட்டை கெடுக்கிறதுக்காக பல வழிகளை பயன்படுத்தும். அதில் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈரானில் 7 வருடங்களாக மழை இல்லை. We've got evidence that that's exactly what they've been doing in Iran. Iranian expert accuses U.S. Israel of weather manipulation to deepen the drought. An Iranian water resource specialist has... இப்போ ஈரானில் நல்ல மழை பெய்யுது. என்னன்னு போய் பார்த்தா ஈரானுக்கு அயல் நாடுகளில் இவர்கள் இந்த ரேடார்களை பொருத்தி காலநிலையை மேனிப்புலேட் பண்ணுற அந்த ரேடார்களை வச்சுருந்துருக்காரு. அதாவது கிளவுடுக்கு லேசரை அனுப்பி மழை பெய்ய விடாமல் அந்த நெகட்டிவ் அயன்களை அங்கே உருவாக்கி அந்த மலை மேகங்களை கலைத்து விடுற வேலையை அமெரிக்கா செய்து கொண்டு வந்திருக்கு. இது அமெரிக்கானுடைய உளவு பிரிவுன்ற ஒரு திட்டம். ஒரு நாட்டை நசுக்கிறதுன்ற என்னென்ன வழியலால் ஒரு நாட்டை உடைக்கலாம். காலநிலை மூலமாக உடைக்கலாமா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனுடைய தரவை நான் இதில் போடுறேன். என்ன நடந்தா ஈரான் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தி அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ நிலையில மத்திய கிழக்கு நாடுகளை அழிக்க அந்த ரேடார்களையும் அழிச்சிருக்கு. அழிச்சோன்னே இப்போ பார்த்தா 7 வருடம் இல்லாத மழை வந்து ஈரானில் பெய்யுது. எங்கேயும் மழை வெள்ளமாக இருக்கு. அப்போ இதுல இருந்து ஒன்று விளங்கணும். இந்த சர்வதேசம் வந்து பல வழிகளில் ஒரு நாட்டை அமுக்கும். அது போர்னால மட்டும் அமுக்காது. பயங்கரவாதத்தை உருவாக்கி அமுக்கும், போதவஸ்தை கொண்டு வந்து உருவாக்கும். என்ஜிஓன்ற முறையில் நாட்டு மக்கள் மத்தியில் நாட்டு மக்களுக்கே ஒரு வெறுப்பை உருவாக்குற மாதிரி இருந்தும் ஊழலை கொண்டு வரும். ஊழல் அரசியல்வாதிகளை தேடி போய் தங்களோட கையில் கொண்டு வருவார்கள். பிரிவினவாதத்தை உருவாக்குவார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இந்த போதவஸ்தம் இந்த நாட்டை உடைக்கிறதுக்கு ஒரு பகுதி. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த கொண்டெய்னர் விடுவிக்கப்பட்டது சில நாட்களுக்கு முதல்ல பல எதிர்கட்சிகள் கூட சொன்னது. அந்த கொண்டெய்னரில் இருந்தது இதுவரை என்ன அடியாக இருக்குமே தெரியாது. அது முக்கியமான போதவஸ்தை உருவாக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அந்த கொண்டையில் இருந்ததுன்னு இன்றைக்கு விக்கிபீடியாவில் கூட செய்தி வந்துருக்கு, வெளியிடுற அளவுக்கு வந்திருக்கு. என்னத்துக்கு சொல்கிறேன்டா இந்த போதைப் பொருள் என்னென்று திடீரென்று உருவானது எவருமே கேள்வி கேட்கல. பொதுவாக இந்த உலகம் முழுவதும் இப்போ பரவி கொண்டு ஒரு பெரிய ஒரு அஜெண்டான்ற ஒரு பகுதி தான் இது. ஒரு நாடு நல்லா வருதுன்னேக்க இலங்கை இந்தமே எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாடு. இப்போ போரும் இல்லாதபடியா உள்நாட்டு போர் இல்லை, இப்படியோ வளர வேண்டியது அதிவேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கு. அதை இப்படி இப்போ உடைச்சி கொண்டு போயின்னு வேறுங்க. போதை பொருளும் இப்போ ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் இல்லை வெள்ளப்பெருக்கு வந்துச்சுது. இப்போ இந்த வறட்சிகள் எல்லாமே இந்த காலநிலை மாற்றங்களுக்கு எல்லாமே பின்னாலே பெரிய ஒரு சதி இருக்கிறது. உலக சனத்தொகை குறைக்கிறது அதில் ஒரு மிக முக்கியமான பொருள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் மூடப்பட்டதால் அதன் பாதிப்புகள் இனித்தான் தெரிய வரும். பசலைகள் அந்த உரமை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்களால் தான் மாறுது. யூரியாவில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்களால் தான் மாறுது. அதுகளெல்லாம் இனி வராமல் போய்க்க பயிற்சியை உணவு உற்பத்தி குறையும். உணவு உற்பத்தி குறையக்க என்ன நடக்கும்னா இனி பஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வேற பார்க்கும். அதனால் உள்நாட்டு கலவரங்கள் வரும். காலநிலை மாற்றங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம், ஈரானில் இப்படி ஒரு மழை வர விடாமல் தடுத்து வச்சுருந்துருக்காங்க. யாழ்ப்பாணம்லாம் சரியான வெயில் இல்லைன்னு உண்மையாக. இது எல்லாமே என்னத்தை சொல்கிறது, திடீர்னு வர சூறாவளிகள்
காலநிலை மாற்றங்கள். இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்த நியூஸில் பார்க்க பிக்குவல் வரைக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய நியூஸ் மாதிரி இப்போ இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள சேனல்களில் கூட அது ஒரு என்னென்னா ஒரு பிக்குவாக இருந்து கொண்டு மத போதகர அவையால் இப்படியான வேலையால் செய்யக்க அது ஒரு கேவலம் மாதிரி. இது இலங்கைக்கும் ஒரு அவமானம் தான். அதே நேரம் இப்போ இது அதுக்கு ஒப்போசிட்டாக இதை இந்த டைமை யூஸ் பண்ணி கொண்டினோம். ஏன்னா இந்த டைமை பாவிக்கணும் என்னென்னா இந்த வியட்நாம்லேருந்து வந்து பாத யாத்திரை போய்க்க அதையே பார்க்க முடியாது. நேற்று பார்க்க சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ ஒரு அவன் அந்த மதத்துக்காண்டி செய்தே இல்லை, உலக சமாதானத்துக்காண்டி தான் அந்த அன்னைக்கு அதை பார்க்க இந்த மக்கள் ஆர்வமாக கலந்து கொள்றதை பார்க்க உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. அப்படி இருக்க இப்படி ஒரு அதுக்கு ஒப்போசிட்டாக இந்த டைமை பாவிச்சிருக்கணும் நினைக்கிறேன். கவனிக்க என்ன தங்களே என்று அதாவது திடீரென்று ஒரு பயண ஒழுங்கை ஏற்படுத்தி ஒரு வெளிநாட்டு முகவர், அது வெளிநாட்டு முகவர் வந்து ஒரு பெரிய போதைப்பொருள் வர்த்தகராக இருக்க வேணும். அவருக்கு இந்த பிக்கு மேரை செக் பண்ணுறது என்ற விஷயம் தெரியும். பொதுவாக ஏர்போர்ட்டுகளில் பிக்கு மேரை செக் பண்ணுறது மிகவும் குறைவு. அவர்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுக்கப்படும். ஏர்போர்ட்டில் மட்டுமில்லை, முழு இலங்கையிலுமே அவர்களுக்கு ஒரு ராஜ மரியாதை தான் இருக்குது. அப்போ அதை வந்து தவறாக இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கு மேருக்கு ராஜ மரியாதை கொடுக்குறதுன்ற விஷயம் வந்து உண்மையிலேயே புத்தருக்கே பிடிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் புத்தர் அந்த புத்த மதத்தின் பிக்கு மேருன்றது அவர்கள் யாத்திரை போகிறது, நல்ல சமாதானத்தையும் அமைதியையும், அதுதான் அவர்களுடைய வேலை. பின்னேற நேரங்களில் எங்கே அவர்கள் போகிறார்களோ அந்த இடத்துல இருக்க அங்கே இடத்துல யாசகம் பெற்று மக்கள் வந்து உணவு கொடுத்தோட அந்த உணவை அறிந்து விட்டு அவர்கள் தொடர்ந்து யாத்திரை போகும். இதுதான் பிக்குமேர். மிக எளிமையான வாழ்க்கை. ஆனால் அந்த எளிமையான பிக்குமேரை ராஜ மரியாதை கொடுத்து வேற செய்யக்க வர்ற பிரச்சனை தான் இது. அதனால தான் இப்போ ஏன்னா பிக்குமேர் வந்து எத்தனையோ அநியாயங்களை செய்யணும். எல்லாரையும் சொல்லல, ஸ்ரீலங்காலெல்லாம் ஜாழ்ப்பாணம் நாவக்குழியெல்லாம் இடையில ஒரு பிரச்சனை வந்தது தானே. அதெல்லாம் எல்லாமே என்ன காரணம் என்றால் நீங்கள் சொல்கிறது சரி. நாவக்குழியில் ஒரு 12 வயது சிறு பிள்ளைய வன்புணர்வு செய்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மத போதவர்கள், அதாவது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மத போதவர்கள், அதாவது சைவ மத போதவர்களாக இருந்து இந்து மத போதவர்களாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா அவர்களை நாங்கள் அளவுக்கு அதிகமாக மதிக்க அவர்களுக்கு அபியூஸ் பண்ண வேணும்ன்ற ஒரு எண்ணம், அந்த மிருக எண்ணம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக நித்யானந்தாவை கடவுள் மாதிரி கும்பிடைக்க அவர் என்ன செய்கிறார்? அவர் பின்பக்கமாக என்ன செய்கிறாருன்னா அநியாயம் செய்கிறார். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார் ஜக்கி வாசுதேவ். அவருடைய பின்பலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி போவீங்க. அதிகமான மரியாதை வரைக்கும் எல்லோராலும் அந்த மரியாதையை ஹேண்டில் பண்ண இயலாது. சிலருக்கு வந்து மமதை வந்து நான் எது செய்தாலும் தப்பிக்கலாம், நான் தான் பெரிய நான் தான் பெரிய ஆள். இப்போ ஐயர் மேரிலே இவங்களை சில பேர் இல்லாத கூட இருக்குது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அவர்களோட இது அதைத்தான் இவையும் செய்திருக்கேன். தாங்கள் புத்த மத பிக்குவலண்டபடியாக தங்களை விசாரிக்க அந்த விஷயத்தில் பரவாயில்லை. இந்த போலீஸ்காரரை பாராட்டணும், யார் அந்த சுங்கத்துறை திணைக்கள அதிகாரியாக பாராட்டணும். இவர்களை தைரியமாக செக் பண்ணினதுக்கு காரணம் என்னென்னா இவர்கள் அந்த சுங்க திணைக்கள அதிகாரியை அடிக்கக்கூடிய வெள்ளமை படைச்ச போலீஸ்காரரே திருமுறை அடிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு நல்ல ஒரு அதிகாரி, கடமை உணர்ச்சி உள்ள அதிகாரி அந்த கண்டுபிடிச்சிருக்காரு தான் நான். ஒரு ஆள் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 22 பேர் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஒரு 22 பேர் அது போனது 22ஆம் தேதி. 22 பேரா போனது? 22. சரி, அவர்கள் போனதும் ஏப்ரல் 22ஆம் தேதி, திரும்பி வந்திருக்கிறோம் 25ஆம் தேதி. அந்த போகிறதுக்கே ஒரு 1/2 நாள் எடுத்திருக்கும் தாய்லாந்துக்கு போக. பிறகு வர்றதுக்கே 1/2 நாள். அந்த ஒரு நாள் அப்படி என்ன சுற்றுலா பயணத்தை தாய்லாந்தில் மேற்கொண்டாருன்றது ஒரு பெரிய கேள்வி வருது. இல்லை, ஒரு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒரு பயணத்தை செய்திருக்கிறார்கள். அவசரப்பட்டு பணத்தை சம்பாதிப்போம்னு பார்த்துருக்கார்கள். இல்லை, பணத்தை சம்பாதிக்கும் அதுக்காண்டி இப்படி ஒரு நாட்டை சீரழிக்கிறது, போதைப்பொருள் வர்த்தகம் உங்களுக்கு செய்ய அதுங்க பலர் இப்போ இலங்கையில் செய்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலையும் சரி, வடக்கு கிழக்கு மாகாணங்களையும் சரி, போதைப்பொருள் பல வியாபாரிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு 3ஆம் உலக நாடுகளில் இது ஒரு பெரிய வியாபாரம். உலகம் முழுக்க இது இப்போ ஒரு வியாபாரமாக வந்திருக்கு. காரணம் என்னென்றால் உலக சனத்தொகையை குறைக்கிறதுக்கு யுத்தம், போதைப்பொருள், காலநிலை மாற்றம், இப்படி பல விஷயங்களை ஊசி மற்றது இந்த சோசியல் மீடியா மூலம் மந்தமாக்குவது, இப்படி பல விஷயங்களை எங்களை ஆள்பவர்கள் அந்த ஒரு விதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்தவன் புத்திசாலி. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்லை, வேறு என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில்